வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வளைகுடாவின் வீதி ட்ரம்பின் கையில் 60 நாள் சமாதானமா அல்லது ஈரானுக்கு ராணுவ அழிவா? இறுதி முடிவை அறிவிக்கப் போகும் வெள்ளை மாளிகை. உடனடி துப்பாக்கிச்சூடு, கப்பல்கள் தரைமட்டமாக்கப்படும். பிரிட்டன் கடல்சார் முகமை அதிரடி எச்சரிக்கை. கார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் அதிரடி அண்டர் வாட்டர் தேடுதல் வேட்டை. நடுக்கடலில் பாய்ந்து அணுசக்தி ரோன்கள். அமெரிக்காவிற்குள் நுழையும் கியூபா ரோன்கள். உக்ரைன் மீது வரலாற்றின் மிகப்பெரிய மரண குண்டுவீச்சு. ரஷ்யா அதிரடி தயார் நிலை. தூதர்களை வெளியேற மாஸ்கோ உத்தரவு. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். மத்திய கிழக்கு உலகப் போரில் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமே இரத்த வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உலக வரலாற்றின் மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வு ஒன்று அமெரிக்காவின் வெள்ளி மாளிகையில் அரங்கேற தொடங்கியுள்ளது. ஈரான் மீதான இந்த பயங்கரவாத போரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதா அல்லது ஈரானை முழுமையாக சாம்பலாக்குவதா என்பது குறித்து இறுதி முடிவை எடுக்கும் பொறுப்பும் இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மேசைக்கு வந்து சேர்ந்துள்ளது. இரு நாட்டு பேச்சுவார்த்தையாளர்கள் மட்டத்தில் 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான அதிரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு தயாராகிவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குண்டை உடைத்திருந்தாலும் அமெரிக்காவின் சிவப்பு முகடுகளை ஈரான் ஏற்காவிட்டால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்பதில் ட்ரம்ப் மிக கராராக உள்ளார். வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள திடீர் போர்க்கால தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பென்டகன் தளபதிகளுடன் வெள்ளை மாளிகையின் அதிரகசிய சூழ்நிலை அறையில் சுமார் 2 மணி நேரம் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். இக்கூட்டத்தின் முடிவில் அமெரிக்காவிற்கு சாதகமான அமெரிக்காவின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் ஒரு ஒப்பந்தத்தை மட்டுமே அதிபர் டிரம்ப் அங்கீகரிப்பார் என்று வெள்ளை மாளிகை கராராக அறிவித்துள்ளது. டிரம்பின் முக்கிய நிபந்தனைகள் பின்வருமாறு: ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக முடக்க வேண்டும். ஈரானுக்கு காரணம் கொண்டும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது. சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியான கார்முஸ் ஜலசந்தியை எவ்வித சுங்க கட்டணமும் இன்றி சர்வதேச கப்பல்களின் போக்குவரத்திற்காக ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும். நடுக்கடலில் ஈரான் வாரி இறைத்துள்ள அனைத்து கடல் மைன்களையும் 30 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பல ராஜதந்திர அதிகாரிகள் கூறினாலும் மத்திய கிழக்கில் அமைதி திரும்புமா அல்லது போர் மேலும் தீவிரமடையுமா என்று நிச்சயமற்ற நிலை இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது வலிமையான சுயநல ராஜதந்திர பாணியில் ஒருதலைபட்சமாக பேசுகின்றார். அமெரிக்காவிடம் சரணடையும் வகையில் எவ்வித இறுதி ஒப்பந்தமும் இதுவரை எட்டப்படவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் மற்றும் ஈரானின் முன்னணி செய்தி நிறுவனமான தஸ்னிம் ஆகியவை தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வருகின்றன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகளால் ஈரானின் ஒட்டுமொத்த துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடுமையான ராணுவ முற்றுகை இன்னும் முழுவீச்சில் அமலில் உள்ளதாக பிரிட்டனின் ராயல் நேவி தலைமையிலான இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் முகமை உலக கப்பல் தலைவர்களுக்கு அதிரடி போர்க்கால எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த ராணுவ முற்றுகையானது ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் அனைத்து வகையான கடல் போக்குவரத்தையும் தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. ஜூகேஎம்டிஓ தனது அதிகாரப்பூர்வ ஆலோசனை குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஜூகேஎம்டிஓ கப்பல் தலைவர்களுக்கு விடுத்துள்ள அந்த அதிரடி போர்க்கால வழிகாட்டுதலில் கூறியுள்ளதாவது: சர்வதேச வர்த்தகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் கார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் எந்த ஒரு நடுநிலை அல்லது வணிக கப்பல்களும் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க பிரிவுகளில் இருந்து குறைந்தபட்சம் 30 கடல் மைல்கள் தொலைவிலேயே தங்களின் கப்பல்களை இயக்க வேண்டும். மேலும் நடுக்கடலில் எழும் திடீர் அச்சுறுத்தலாக தவறாக கருதப்படும் அபாயத்தை குறைப்பதற்காக அமெரிக்க ராணுவ படைகளிடமிருந்து வரும் அனைத்து வானொலி அழைப்புகள் அல்லது வனவிலங்குகளுக்கு சர்வதேச கப்பல்களின் மாலுமிகள் உடனடியாக பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் பிரிட்டன் உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டன் கடல்சார் முகமை வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கை குறிப்பில் உள்ள மிக கொடூரமான அம்சம் என்னவென்றால், நடுக்கடலில் அமெரிக்கா விதித்துள்ள தடுப்பு படைகளின் கட்டளைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படியாமல் தன்னிச்சையாக முன்னேற முயலும் எந்தவொரு கப்பல்கள் மீதும் அவற்றை செயலிழக்க செய்தல் மற்றும் அடியோடு அழித்தொழிக்கும் துப்பாக்கிச்சூடு
நடத்துதல் போன்ற மிக கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் பாயும் என பகிரங்கமாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடைகளை மீறி கச்சா எண்ணெய் கடத்துவதற்காக நடுக்கடலில் கப்பல்களுக்கு இடையே சரக்குகளை இடமாற்றம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் கராராக கூறப்பட்டுள்ளது. ஆபத்தான ராணுவ நடவடிக்கைகள் உக்கிரமாக நடைபெற்று வருவதால் கப்பல்களின் பாதுகாப்பிற்காகவே இந்த எச்சரிக்கை மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளதாக UKMTO விளக்கியுள்ளது. சர்வதேச கடல் வர்த்தகத்தின் இதய பகுதியாக விளங்கும் கார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க மற்றும் ஈரானிய படைகளுக்கு இடையே உச்சக்கட்ட போர் பதற்றம் நிலவி வரும் வேளையில் பென்டகனின் அதிரடி ராணுவ நடவடிக்கை குறித்து மிக முக்கிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியின் ஆழ்கடலுக்குள் ஈரான் புதைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் ஆபத்தான கடல் கன்னிவெடிகளை கண்டறிந்து அளிப்பதற்காக அமெரிக்க ராணுவம் நடத்திய பிரமாண்ட தேடுதல் வேட்டையில் இதுவரை ஒரு கன்னிவெடி கூட கண்டறியப்படவில்லை என அமெரிக்க உயர் அதிகாரி ஒருவர் அதிரடி வாக்குமூலம் அளித்துள்ளார். ஈரான் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை பதித்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தொடர்ந்து உலக நாடுகளை அச்சுறுத்தி வந்த நிலையில் அமெரிக்க அதிகாரியின் இந்த அறிக்கை பென்டகன் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறையின் ரகசிய அறிக்கையின்படி வளைகுடா போரின் ஒரு கட்டத்தில் சர்வதேச கப்பல்களை தகர்ப்பதற்காக ஹார்முஸ் நீர் வழியில் குறைந்தது 12 அதிபயங்கர கன்னிவெடிகளை ஈரான் புதைத்ததாக நம்பப்பட்டதாக மற்றும் ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் ஈரானிய கன்னிவெடிகள் இதற்கு முன்னர் அமெரிக்காவின் பலமிக்க கடற்படையால் எவ்வாறு அடியோடு அளிக்கப்பட்டன அல்லது அகற்றப்பட்டன என்பதை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு நினைவூட்டி ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதிபர் ட்ரம்பின் இந்த அதிரடி பதிவை தொடர்ந்துதான் பென்டகன் இந்த அவசர தேடுதல் வேட்டையை நடுக்கடலில் முடுக்கிவிட்டது. ஆனால் வளைகுடாவில் போர் தொடங்கியதிலிருந்து அந்த மிக முக்கிய நீர்வழியில் அமெரிக்க ராணுவம் நடத்திய அதிநவீன தேடுதல் வேட்டைகளில் ஈரானிய கன்னிவெடிகள் இருந்ததற்கான எவ்வித உறுதியான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்று அமெரிக்க அதிகாரி ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரானின் பந்தர் அப்பாஸ் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஆபத்தான கடல் பகுதியில் நீருக்கு அடியில் அதிவேகமாக இயங்கும் ரோபோட்டிக் ட்ரோன்களும் வான்வழியாக கண்காணிக்கும் அதிரடி உளவு விமானங்களும் இந்த தேடுதல் வேட்டையில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டதாக அந்த அதிகாரி மேலும் கூறினார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கன்னிவெடிகளை பதித்ததை அமெரிக்கா இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்று பிரபல NBC நியூஸ் ஊடகம் முதலில் இந்த ரகசியத்தை உடைத்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் போரை தொடர்ந்து அமெரிக்காவின் கொல்லைப்புறமான கரிபியன் கடலிலும் இப்போது போர் முகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கரார் கொள்கைகளால் அமெரிக்கா கியூபா இடையிலான தூதரக உறவுகள் அடியோடு முறிந்துள்ள நிலையில் கியூபாவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமான குவாண்டனாமோ விரிகுடாவின் எல்லையில் இரு நாட்டு ராணுவ ஜெனரல்களும் அவசரமாக நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக குவாண்டனாமோ அமெரிக்க தளத்தின் மீது அசுரத்தரமான ஆளில்லா தற்கொலை விமான தாக்குதல்களை நடத்த கியூபா ராணுவம் திட்டமிட்டு வருவதாக உளவு தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க தெற்கு பிராந்திய கட்டளையக தலைமை ஜெனரல் பிரான்சிஸ் டோனோவன் கியூபா ராணுவ ஜெனரல் ராபர்டோ லெக்ட்ராவை சந்தித்து கியூபாவின் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தங்களின் செயல்பாட்டு தயார் நிலை மற்றும் படை பாதுகாப்பு குறித்து கராரான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். சமீபத்தில் கியூபா மீது அமெரிக்கா விதித்த எரிசக்தி தடையும் கியூபாவின் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்துள்ளதும் இரு நாடுகளையும் போரின் விளிம்பிற்குள் கொண்டு சென்றுள்ளது. வளைகுடாவில் ஈரான் மீதான முற்றுகை, ஐரோப்பாவில் உக்ரைன் மீது ரஷ்யாவின் புதிய அசுர தாக்குதல் என உலக போர் உக்கிரமடைந்துள்ள வேளையில் அமெரிக்காவின் வீட்டு வாசலுக்கு அருகிலேயே கியூபா ட்ரோன்கள் தாக்குதலுக்கு தயாராகி வருவது பென்டகனை அதிர வைத்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே மூன்றுள்ள அணுசக்தி உலக போரின் 90வது நாளில் ஐரோப்பிய போர்க்களத்திலும் வரலாற்றின் ஆகப்பெரும் அசுர யுத்தம் ஒன்று வெடிக்க தொடங்கியுள்ளது. உக்ரைன் நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்புகளையும் தலைநகர் கீஃபையும் உலக வரைபடத்திலிருந்தே துடைத்தளிக்கும் நோக்கில் ரஷ்யா தனது வரலாற்றின் மிகப்பெரிய புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்த தயாராகி வருவதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உலக நாடுகளை உலுக்கும் மரண எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ரஷ்யா தனது அசுரத்தரமான கூட்டு ராணுவ தாக்குதல்களை எந்த நொடியும் தொடங்கலாம் என்பதால் நாட்டின் அனைத்து குடிமக்களும் 24 மணி நேரமும் வான்வழி எச்சரிக்கைகளுக்கு செவி சாய்த்து விழிப்புடன் இருக்குமாறு அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் 2022 போர் தொடங்கியதற்கு பிந்தைய மிக கொடூரமான குண்டுமழையை கீவ் நகரம் சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது ரஷ்யா தனது அடுத்த கட்ட தீவிர ராணுவ நடவடிக்கையை தொடங்க உள்ளதை உறுதிப்படுத்தும் வகையில் உக்ரைன் தலைநகர் கீவிலிருந்து அனைத்து வெளிநாட்டு தூதர்களையும் உடனடியாக வெளியேறுமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நிர்வாகம் கராராக எச்சரித்துள்ளது. ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள லொரான்ஸ்க் பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதி மற்றும் தொழிற்கல்வி பள்ளி மீது உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 21 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதற்கு பழி வாங்கவே மாஸ்கோ இந்த மரண அடியை தயார் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிபர்
அதிபர் ஜெலன்ஸ்கி தனது சமூக ஊடக பக்கத்தில் விடுத்துள்ள அவசர போர்க்கால அறிக்கையின்படி ரஷ்யா உக்ரைனை ஒட்டுமொத்தமாக சாம்பலாக்க ஒரு புதிய பெரும் தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக எங்களின் உளவுத்துறைக்கு மிக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தயவு செய்து வான்வழி சைரன்கள் ஒளியை அலட்சியப்படுத்தாதீர்கள். பதுங்கு குழிகளுக்குள் சென்று உங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களின் விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு படைகள் 24 மணி நேரமும் எல்லையில் பணியில் இருப்பார்கள். ரஷ்யாவின் அவசரவேக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறிக்கும் திறன் கொண்டு அமெரிக்காவின் புகழ்பெற்ற பெட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை தங்களுக்கு உடனடியாக வழங்கி வான் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு உக்ரைன் மீண்டும் சர்வதேச பங்காளிகளிடம் கையேந்தியுள்ளது. ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தங்களுக்கு ராணுவ ஆயுத உதவிகளை அதிகரிக்குமாறு கோரி இந்த வார தொடக்கத்தில் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அவசர கடிதங்களை அனுப்பியுள்ளார். ஆனால் அமெரிக்காவோ உக்ரைனை கைவிட்டுவிட்டு தனது ஒட்டுமொத்த கவனத்தையும் மத்திய கிழக்கை நோக்கி திருப்பியுள்ளது. மாஸ்கோவிற்கும் கீவிற்கும் இடையில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா மேற்கொண்டு வந்த தூதரக முயற்சிகள் அனைத்தும் தற்போதும் பெரும்பாலும் முடங்கி போயுள்ளன. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் கவனம் மாறியுள்ள இந்த ராஜதந்திர பலவீனத்தை பயன்படுத்தி உக்ரைனை முழுமையாக விழுங்கிவிட ரஷ்யா போடும் ராணுவ பகடையுருட்டு ஐரோப்பாவை மற்றும் ஒரு மாபெரும் உலகப் போரின் இறுதி புள்ளிக்கு இட்டு சென்றுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.